காலையில் மணி 6 மணி ஆகுது. இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா, பிள்ளைகளுக்கு லீவ் விட்டதுனால ஏற்காடு போகிறோம். இன்றைக்கி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண போகிறதுனால ஆயிலெலாம் செக் பண்ணிடுவோம் போகிறதுக்கு முன்னாடி. இதுதான் காரோட இன்ஜின்னு, பெட்ரோல் இன்ஜின், டர்போ கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா இதில் தான் ஆயில் ஊற்றணும். ஆயில் லெவல் வந்து இந்த எல்லோ கலர் ஸ்டிக் வெளியே எடுத்து பார்க்கணும். லோ ஃபுல்லுன்னு இருக்கும். எஃப்பில் தான் இருக்குது, எஃப்க்கு மேலே இருக்குது, அதனால் ஊற்ற வேண்டியதில்லை. இதுதான் நம்மளோட கார் ஷெட்டு. இங்கே எப்பயுமே பைக்கோட செயின் லூப்ரிகன்ட், அப்புறம் கிளாஸ் கிளீனரு, வைப்பர் லிக்விடு, அப்புறம் இன்ஜின் ஆயில் 5W40 எல்லாமே ஹேண்டியாக இங்கேயே வச்சுருப்பேன். என்னோடய பழைய சைக்கிளு, டயரு எல்லாமே இங்கே தான் கிடக்கும். காரை எடுத்தாச்சு, பிக்கப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். காரை எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் படுத்து கிடக்காயா. சோலார் இப்போத்தான் போட்டிருக்காங்க. இவ்வளோ வாரம் அந்த ஒர்க் ஷீட் மாதிரி கிட்டத்தட்ட 282 கிலோமீட்டர். நல்லாவே எழுதவே இல்லை. நல்ல சீனிக்காக இருக்குது. சன்ரைஸ் ஆகிறது. கரூருக்கு வந்துட்டோம். கரூரில் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கோம். குறிஞ்சி ஹோட்டலில் இருக்கோம். என்னம்மா? கரூர். நாட்டு சக்கரை காஃபி வாங்கியிருக்கு. நானும் எங்கள் அம்மாவும். இந்த அமீரா பூரி கேட்குறா. ஆக்சுவலி இலைய கழுவுறது பாரு. திவ்யா காலையிலன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்பயுமே நெய் ரோஸ்ட் தான். திவ்யா தோசை முருகல் இதாக இருக்குது. முறுக்கு மாமா மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா. அயமாக்கு ஒரு டியூட்டி. அமெரிக்கானோ கொக்கோ, மேங்கோ ட்ரிங்க், ப்ளூபெர்ரி ட்ரிங்க், ரெண்டு ஒன்று வாங்கிட்டாங்க. 250 ml. சேலம் பக்கத்தில் வந்துட்டோம். சேலத்துலேருந்து ஒரு 28 கிலோமீட்டர்ஸ் மேலே ஏறணும். ஏற்காடு வந்துடும். அதுக்கு அடுத்து ஆக்சுவலி மூஞ்சி பரண்டிராம வேறு அவங்க பனானா போடுறாங்க. வேறு திவ்யா அவனை கொத்திராம. மொத்தம் 20 ஹேர்பின் பெண்டு. 4வது ஹேர்பின் பெண்டில் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஈஸியாக நீங்கள் ஓட்டிடலாம். ப்ராடாக இருக்கும் ரோடுமே. இங்கே இருக்க 4, இப்போ அடுத்து 5 வந்துருச்சு. அடுத்து அதுக்குன்னு என்னை மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே போகாதீங்க, அது சேஃப் இல்லை. இங்கே தான் ரூம் போட்டிருக்கோம். இந்த பங்களாவில் தான் தங்க போகிறோம். பக்கத்துலேயே ஏதோ வாட்டர் ஸ்ட்ரீம் போய்கிட்டு இருக்கு போல், அதனால் தண்ணி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. யாரோ அரசியல்வாதி போல், அவர் தான் இந்த ரிசார்ட்டோட ஓனராக இருக்கும். அவருக்கு ஒரு மாலையை போட்டு வச்சுருக்காங்க. ஏசி இல்லை. ஹில் ஸ்டேஷன்லலாம் ஏசி இருக்குது. இதுதான் எங்கள் ரூமோட பால்கனியோட வியூ. மழை நல்லா பெஞ்சதுன்னா
தண்ணி நல்லா ஓடும் போல. கீழே போட்டுட்டு வாங்க. கீழே போட்டுட்டு வரோம். அதை விற்க தானே போறீங்க, கீழே போட்டுட்டு பாடுறாய். இதில் ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? எங்க இருக்கு காலம்? திவ்யாவை கொத்த போகுது. தமிராவை பிடிக்க வருது. தமிராவை கொத்த வருது. எதனாலம்மா பயமா இருக்கு? அந்த கல்லு மேல ஏறு. தண்ணியா நனையுது. நனையாம போ. செருப்ப பிக்க போறா. ஏ கத்துற நீ. உள்ள ஆழம். ரக்கல ஊருக்குள்ளே லேக்குள்ளே கூட்டமான இடத்துல சாப்பிட்றத விட்டுட்டு இந்த பிஎன்எஸ் ஹோட்டல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இங்கே வந்து சாப்பிடுங்க. கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தள்ளி. நேமாக்குனா குளிர் இப்போ தாங்க முடியல. நைட்டில் இன்னும் குளிரும். இது வந்து செவ்வாழை இலை. நடுவில் பார்த்திங்கன்னா இந்த குருத்து வந்து சோப்பாக இருக்கும். நம்ம ஊர் சைடில் இந்த இலையில சாப்பாடு போட மாட்டாங்க. எங்கள் அம்மா இதான் பார்த்து உள்ளே போகிறதுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கணும். அடல்ட் 10, சைல்டு 5. ஆன்லைனில் போட்டு புக் பண்ணிங்கன்னா ஈஸியாக விட்டுறாங்க. பெருசு பாட்டினா முங்கிடுவேன். இது ரொம்ப ஆழமாக இருக்கும். இது ஒரு மோட்ரிங். உள்ளே உள்ள போகிறேன். உள்ளே விழுந்துடாது திவ்யா. தமிரா செய்கிறா. காலை நசுக்கி விட்டுறாது தமிராக்கு. அம்மாட்ட விட்டுரு. நீ நல்லா பண்றீல. கொஞ்சம் இது மோத போகுது. அப்படியே திருப்பி ரிட்டர்ன் போயிரு. ரீல்ஸ். த துடுப்பு கிங், த ரோபோட் கிங். முங்கிட்டியான். அந்த இதில் முங்கி போனியா? அவ அழுவுறா. வேற என்ன செய்வா? இந்த கடலில் தூக்கி போட்டுருங்க. அவ்வளோ இங்கிட்ட போகுதுடா. துடுப்பு ராசா. மரம் தட்டிருச்சு. ஆமா, தர தட்டிருச்சு.
என்னம்மா செஞ்சிருச்சு? மரத்துல தட்டிருச்சாம்மா. திருப்பி அங்கதான் போற. ஆமா பெருசு. பிழிஞ்சிரும். வட்ட வட்டம் அங்கதான் போறேன். இடிச்சு நின்றுச்சு. அமீரா எங்கிட்டு போய் அப்படியே போயிரு, அப்படியே போயிரு. சொகுசா படுத்துட்டு வர்றேன். நீங்க உட்காந்துக்கிறியாமா? இந்த ஸ்வான் மண்டையில் உட்காந்துக்கிறிய? என்ன சத்தம்? உளுந்தா உழுது. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் போட். துடுப்பு ராசா, துடுப்பு போடு ராசா, இடிக்க போகுது. அழகா வேற வரும். ரொம்ப ஆடினா உளுந்துரும். திவ்யா ஒரு பிள்ளைய காப்பாத்திட்டு இருக்கணும். நீயும் சேர்த்து ஆடி. திவ்யா உடனே ரொம்ப ஆட்டம் காட்டுவா. ஆட்டம் காட்டுவா திவ்யா. வராது. ஏன் வந்த பயமா இருக்கு? எது ஆலமரம்? இது ஆலமரம், கூளமரம். காலு அக்தலுக்கு தான் வலிக்கும். திவ்யா சும்மா லேசாக காலை மட்டும் வச்சுக்கிறா, ஒன்றும் ஆட்டம் மாட்டுறா. அக்தல் துடுப்பு போடு, நல்லா அழுத்து திவ்யா. காலை சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்கு. டிக்கெட்டு எப்பயுமே உள்ளே போய் எடுக்காதீங்க, ஆன்லைனில் புக் பண்ணிடுங்க. டிடிடிசி வெப்சைட்டில். அப்போ தான் உடனே போட்டை கொடுக்குறாங்க. இல்லாட்டி உங்களுக்கு 40 நிமிஷம் ஆகும், 50 நிமிஷம் ஆகும்னு கதை சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு நேராக போட்டை எடுத்து கிளம்பிடுங்க, அதான் பெஸ்ட்டு. ஏற்காடு மான்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். நாளை காலையில் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கு. ரக்துலுக்கு ஸ்கூல் பார்க்க போகிறோம். பின்னாடி மான்ஃபோர்ட், நான் இல்லை. மான்ட் ஃபோர்ட்.